குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங் தான். மினியேச்சர் குக்கிங் என்ன பண்ண போறோம்? கேழ்வரகு சப்பாத்தி. சப்பாத்தி தோசை என்ன வச்சுக்கலாம். ஏன்னா என்ன பண்ணுவோம்னு எனக்கு தெரியல. தொட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேப்பர் வந்து உள்ள போட போறோம். உள்ள இருக்கா நம்ம கடாய் வைக்கணும். என்கிட்ட இருக்க மொத்த சப்புமே இவ்வளோதான். இதாக இருக்கு நம்மகிட்ட. ஓகே, இப்போ வந்து இது வச்சுருக்கேன், கடாய் வச்சுருக்கேன், தண்ணி. சரி, இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேவா, கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா, இதான் எங்கிட்ட இருக்க பானை. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே காய்ஸ், அணைஞ்சிடுச்சு. ஸோ காய்ஸ் ரொம்பவே அணைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அடிக்குது. நாங்கள் இன்ட்ரோ கொடுக்கும்போது கொஞ்சம் வெளிச்சமாக இருப்போம். இப்போ ரொம்பவே இருட்டாயிடுச்சு. ஓகே, வந்து இது உள்ள இருக்கு. நம்ம இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிட்டே இருக்கோம் மாவை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, நிறைய சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இது வந்து இது வேற ஒரு பக்கம் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அதை வந்து இங்கே வச்சுருவாங்க கீழே மாவை. இப்போ வந்து அடுப்பு லைட்டாக அணைஞ்சிருச்சு. ரொம்பவே காற்றாக அடிச்சுட்டு இருக்குல்ல, அதனால அடுப்பு அணைஞ்சிருச்சு. இப்போ நம்ம திரும்ப வந்து பற்ற வைக்கலாம். அணைஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் இன்னைக்கு எப்படிதான் சமைக்க போகணும்னு தெரியல. ஓகே, கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கடுகு போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா பொரியுது இருக்குல்ல, லைட்டாக கடுகு பொரியிற மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே திரும்ப அந்த பேப்பர் அணைஞ்சிருச்சு. ஏன் நீ அப்படி தூக்கிட்டு போயிட்டே இருக்க? பேசிக்காவே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. ஸோ இந்த வீடியோக்கு யாருமே லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ காற்று ரொம்ப அடிச்சுட்டே இருக்கு. சரி, உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என் தம்பி உட்காந்துருக்கான். இப்போ வந்து என் பேர் கூட எனக்கு தெரியும், தூக்கில. என் பேர் வந்து அனுஸ்ரீ. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பையன் உட்காந்துருந்தால, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. நாங்கள் வந்து வீடியோ ஆரம்பத்தை சொல்லியிருப்போம். உங்களுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போட்ட ஒரு ஷார்ட்டில் போய் பாருங்கள். இது வந்து அணைஞ்சிருச்சு. அவன் யாருன்னு சொல்லிட்டு இதை நம்ம ஏற்றலாம். அவன் வந்து என் தம்பியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பியோட ரொம்ப ஸ்கூல் கிளாஸ்மேட். ஆமாம், அவனோட கிளாஸ்மேட்டு. அவன் பேர் வந்து தீக்ஷன். ஓகேவா, அவன் தான் இங்கே ஒரு நேரம் உட்காந்துட்டு இருந்தான். அவன் வந்து நாங்கள் எப்போ வீடியோ எடுத்துருந்தோம்னா இங்கே வரணும். இங்கே கூட இருக்க எல்லா வீடியோக்குமே அவன் இருப்பான். நீங்கள் போய் கிராண்டி வீடியோ பார்க்கணும், கண்டிப்பாக போய் பாருங்க. அந்த வீடியோ அவன் இருப்பான். ஸோ நாங்கள் கிராண்டி சாப்டர் 3 கொஞ்ச நாள்லேயே போட்டுடுறோம். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எனக்கு வேறு ரொம்ப படிக்கணும் அப்படின்னாக்கா, சரி அதனால தான் அவங்க கொண்டாட போடவே இல்லை. சரி, இந்த வீடியோ போட்டு ஸோ பெருசாக நம்மளுக்கு ரொம்ப படிப்பு கொடுப்பாங்க. ஸோ அதனால அதை படிச்சுட்டு தான் போடணும். என்னன்னு தெரியல, கண்ணுக்குள்ளே போக போகுது, கண்ணு எழுதிடு. ஆனால் எதுக்கு தலை தான் வலிக்குதுன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல. ஸோ நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் பீஸ் போட்டுக்கலாம். கைஸ் கொஞ்சம் கொதிக்குது கைஸ். நல்லா இப்போ கொஞ்சம் வதக்கி விடலாங்க.
அதுக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணாலும் வெங்காயம் கட் பண்ண டைமே கிடைக்கவே மாட்டேங்குது. இதுலேயும் நான் இதுவாக இருக்கேன். பேப்பர் வேறு போட்டுட்டு இருக்கேன். இப்போ இதுவும் கட் பண்ண போகிறோம் வெங்காயம். நம்ம சொன்னாங்களே நான் தான் அது. இப்போ நம்ம இதுக்கு வெங்காயம் போட்டுடலாம். ஓகே அனஞ்சிடுச்சு. ஆமாம் அனஞ்சிடுச்சு. பட் இப்போ நமக்கு வேண்டாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணும். ஸோ நம்ம அதில் வச்சுக்கிட்டோம் கொஞ்ச நேரம். அது நல்லா ஆறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சாச்சு. இப்போ நம்ம இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு எப்பவுமே நான் ரொம்ப ஹைஜீனிக்காக ஏதாவது பண்ணுவேன். அணைஞ்சிட்டே இருக்கு. காற்று ரொம்பவே நல்லா எடுத்தது கொண்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்க குப்பை எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த குப்பை எல்லாம் இது அணைஞ்சிட்டே இருக்கு ரொம்ப நேரமா. நானும் விட்டு பார்க்குறேன். குச்சி தான் லாஸ்ட்டாக இருக்கு. இதுக்கப்புறம் பார்க்கணும்னா லைட்டர் தான் ஆகணும். ரொம்பவே இதாக இருக்குது. சரி இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்று. ஓகே அதை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அணைஞ்சிக்கிட்டே இருக்கு சோஷி. ரெண்டு தீக்குச்சியில் லாஸ்ட்டாக முடிச்சு நாங்கள். ஓகே இப்போ இதை உள்ளே போடலாம். நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போடலாம். ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல கொத்தமல்லி கொஞ்சம் ஓகே நம்ம வெங்காயம் ஆடிக்கலாம். இப்போ இது இதுவுக்கு ஐ மீன் உருளைக்கிழங்கு இருக்குது. பற்ற வச்சுட்டே இருக்கோம். இன்னும் பேப்பர் கூட நிறைய பேப்பர் கூட. ஓகே எப்படியோ கொஞ்சம் பார்த்துக்கிச்சு. உப்பு போடவே மறந்துட்டேன். நான் எல்லாமே டிஷ்ஷெல்லாம் செய்யணும். ஆனால் உப்பு போட மட்டும் மறந்துட்டேன். அது எல்லாருக்குமே அப்படிதான். நான் எல்லா டிஷ்க்கும் அப்படிதான். நீங்களும் என்ன மாதிரி தானே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உப்பு போட்டுப்பேன். ஓகே இப்போ மூடி வச்சிடணும். அங்கே எங்கே அணையுது என்ன பண்ணவே இல்லையே. ஓகே இந்த கப்பில் நல்லா கரைச்சிக்கணும் மாவை. ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நல்லா கரைப்பேன். இதுலேயும் உப்பு போடணும். இதுலேயும் கண்டிப்பாக நான் மறந்துருப்பேன். போட்டுட்டேன். ஓகே இப்போ இந்த தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தாளிப்பு இதில் கொட்டிக்கலாம். கைஸ் ஸோ அந்த நெருப்பு அப்படியே உங்களுக்கு தெரியும். நம்ம தாளிச்சிருக்கோம் அந்த தாளிப்பு அதில் கொட்டிக்கலாம். எவ்வளோ வச்சு கொத்தமல்லி தாளிப்பு எல்லாமே அதில் போட்டுக்கலாம். ஆமாம் ஹார்ட் ஒர்க்காக நமக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் பண்ணிருக்கோம். அந்த லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க guys, please guys, please. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஒரே செகண்ட்ல ஒரே கையில பண்ண முடியுமான்னு. பாத்தீங்களா? ஓகே இப்போ நம்ம அப்படியே எடுத்து அடுத்த
இந்த அடுப்பெல்லாம் நீங்கள் இருக்கும்போது பேரண்ட்ஸோட பண்ணுங்க. ஆமாம், பேரண்ட்ஸோட பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸோட பண்ணணும். வாய் வேற இன்னைக்கு வளருது. ஓகே காய்ஸ், சாப்பிட்டா காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது வெங்காயம் வந்து ஆமாம் வெங்காயம் போதும். எஸ், பொட்டேட்டோ பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் போதும். இது பண்ணி தாளிக்கு தானே கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் குட்டி குட்டியாக பேப்பர் கிழிச்சு போடணும். குட்டி 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 குட்டி. விடுடா. இப்போ வந்து எண்ணெய் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறமா வந்து கடுகு எல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் இதுவாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து உரிச்சு வச்சுருக்க இது சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு. மிளகாத்தூள், மஞ்சள்தூள்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். செம்மையாக இருக்குது, பார்க்கவே டெம்ப்டிங்காக. ஓகே, தவா வச்சுக்கிட்டே காய்ஸ், ஃபயர் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால வெத்துப்பட்டி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து பற்ற வைக்கிறோம். என்ன கைஸ் பண்றோம்? யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க. 2 பேரும் விளாட போயிட்டானுங்க. ரொம்ப நேரம் போர் அடிக்குதுன்ட்டு அந்த எண்ணெய் வேகிறதுக்கு வேற ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, அப்பவே ஓடிட்டானுங்க. அவன் மட்டும்தான் காய்ஸ் நான் பேசிக்கிட்டு இருக்கான்ல, தீராணி பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அவன் மட்டும் தான் இருந்தான். நான் தான் கொஞ்சம் பேப்பர் கொஞ்சம் போட்டு அந்த எண்ணெயை வேக வச்சு செஞ்சோம். இதை இப்போ ரொம்ப நேரம் வேகம் போல இருக்கு. பாருங்க கைஸ், அந்த தவாவை பாருங்க கைஸ். கைஸ் கைஸ் நம்ம மாவு ஊற்றிருக்கோம் கைஸ். சூப்பராக இருக்கு கைஸ். கைஸ் அடிக்கடி அனல் பறக்குது. நம்ம ஹார்ட் ஒர்க் இன்னும் கண்ணாத்தில் முடிய போகுது. இல்லைடா டே, இன்னும் இல்லையா? இல்லைடா டே, அப்படின்னா சுத்தம் போ ப்ரோ. நீங்கள் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் பண்ணுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க? ஏய் நல்லா எரியுது மேம், நல்லா. நீங்கள் லெஃப்ட் கையில் எழுதுருவீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே ஹோம்ஒர்க் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் கையில் எழுதுவீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ லெஃப்ட் கையில் எழுதுவீங்கன்னா ரெட் ஆட்டும். ஸோ இல்லை நான் ரைட் ஹேண்டில் எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் ஒயிட் ஆட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் இவ்வளோ நேரமாக இவர் தாங்க கேமராமேனாக இருந்தார். கேமராமேன் ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க. எப்படி பேய் வந்து திருப்பி போடுங்கக்கா. எப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான் பாருங்க. அது என்ன அந்த பர்கர் மாதிரி, அது சப்பாத்தி மாதிரியே இல்லை, அதுக்கு அந்த தீன கருவாடு மாதிரி இருக்கு. முதல்ல எனக்கு தீனி பண்ண எல்லாமே ஒன்றா சாப்பிட எங்களால் ஒரு தோசை தான் செய்ய முடிஞ்சது. அதுக்கு மேலே செம்மையா இருக்கு. எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம். செம்மையா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா. எல்லாமே செம்மையா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. எப்படி இருக்கு சொல்லு? சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய் காய்ஸ். இந்த துகிலன அனு தானே, அனு துகிலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.